வணக்கம், வெல்கம் பேக். இந்த செஷனில் நம்ம VMware vSphere ESXi வெர்ஷன் 8 உடைய அப்டேட் 3 லேட்டஸ்ட் வெர்ஷன். ஸோ அதோடைய இன்ஸ்டலேஷன் எப்படி பண்ணணும், எப்படி இந்த பர்டிகுலர் ப்ராடக்டை டவுன்லோட் பண்ணலாம், அண்ட் இதில் என்ன மாதிரியான ப்ரீ ரெக்வசைட்ஸ் இருக்குது. இப்போ நம்ம ESXi ஒரு லேபுக்கோ இல்லை ஒரு ப்ரொடக்ஷன் என்விரான்மெண்ட்டுக்கோ நம்ம டிப்ளாய் பண்ணணும் அப்படின்னா அதுக்குன்னு சில ப்ரீ ரெக்வசைட் ஹார்ட்வேர் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது. ஸோ அதை நம்ம என்னன்றதை வந்து டிஸ்கஸ் பண்ணலாம். அண்ட் ஈவன் இந்த சேம் செஷன்லேயே வந்து இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் அப்கிரேடு நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும்னா பண்ணலாம். ஆர்எல்ஸ் இன்னொரு தனி டெமோவில் வந்து ஐ வில் ஷேர் ஹவு டு பர்ஃபார்ம் த அப்கிரேட் ஃப்ரம் older version to latest version of VMware ESXi. So VMware ESXi பொறுத்த வரைக்கும் it is more of a server hypervisor product. So production environmentல நம்ம மல்டிபிள் வர்ச்சுவல் மஷின்ஸ் ஒரே சர்வர் ஹார்ட்வேர்ல நம்ம இன்ஸ்டால் பண்றதுக்கு கிரியேட் பண்றதுக்கு இந்த பர்டிகுலர் ESXi வெர்ஷன் 8 யூஸ் பண்றோம். அண்ட் இது ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தோம் அப்படின்னா நிறைய டிஃப்ரெண்ட் வெர்ஷன்ஸ் இருந்திருக்கு. அண்ட் ப்ரீவியஸ் செஷனில் நம்ம எப்படி ஹிஸ்டாரிக்கலாக என்னென்ன வெர்ஷன்ஸ் இருந்தது, என்ன மாதிரியான என்ஹான்ஸ்மெண்ட்ஸ் இருந்தது அப்படின்றத டீட்டெயில்டாக டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். அண்ட் இன்னொரு வீடியோவில் வந்து நம்ம எப்படி இந்த பர்டிகுலர் ESXi 8 வந்து நம்ம சர்வர் ஹார்ட்வேரில் டைரக்ட் ரியல் டைமில் ப்ரொடக்ஷனில் போனீங்க அப்படின்னா இந்த ப்ராடக்டை நம்ம ஒரு சர்வர் ஹார்ட்வேர் லைக் ஹெச்பி ஆர் டெல் ஆர் ஐபிஎம் உடைய ஃபிசிக்கல் சர்வர் ஹார்ட்வேரில் தான் நம்ம இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ அது எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி நம்ம ILO கனெக்ட் பண்ணுறது எல்லாமே ப்ராக்டிக்கலாக ஸ்டெப் பை ஸ்டெப் பார்த்துருந்தோம். ஸோ இந்த பர்டிகுலர் செஷனில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா VMware ஒர்க் ஸ்டேஷனில் உங்களுடைய லோக்கல் மெஷினில் எங்கிட்ட சர்வர் ஹார்ட்வேர் இல்லை, எங்கிட்ட வந்து ஹை அண்ட் டெஸ்க்டாப்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் லோக்கல் மெஷின்லேயே இந்த பர்டிகுலர் இன்ஸ்டலேஷன் அண்ட் அப்கிரேட்ஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு வந்து நம்ம VMware உடைய ஒர்க் ஸ்டேஷனில் நெஸ்டட் ஹைப்பர்வைசராக ESXi 8 வந்து நம்மளால லோட் பண்ண முடியும். ஸோ அதை நான் எப்படி லோட் பண்ணுறது, எப்படி இன்ஸ்டால் பண்ணுறது, எப்படி அப்கிரேட் பண்ணுறது அப்படின்றதெல்லாம் உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக நான் காமிக்க போகிறேன். ஸோ இந்த பர்டிகுலர் VMware உடைய ESXi 8 பொறுத்த வரைக்கும் ப்ரீ ரெக்வசைட்ஸ்னு பார்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு மினிமம் ஒரு 2 கோர் இருந்தாலே போதும் உங்களுடைய சர்வர் ஹார்ட்வேரில். அண்ட் மல்டி கோர் ப்ராசஸராக இருக்கணும். அண்ட் இப்போ சில அடிஷ்னல் பயாஸ் லெவலில் வந்து உங்களுக்கு NXXD அண்ட் தென் லாங் மோட் LAHF இந்த சப்போர்ட்லாம் இருக்கான்னு பார்த்துங்க. மோஸ்ட் ஆஃப் த ஹார்ட்வேரில் இப்போ லேப்டாப்லேயே வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த ஃபெசிலிட்டிஸ் இந்த ஃபீச்சர்ஸ்லாம் வந்து பை டிஃபால்ட்டாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ நீங்கள் இது பயாஸ்லேயும் நீங்கள் லோட் பண்ணலாம், இல்லை UEFI லேட்டஸ்ட் ஃபர்ம்வேர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேயும் உங்களால் லோட் பண்ண முடியும். அண்ட் அந்த பர்டிகுலர் ஹார்ட்வேரில் இப்போ இன்டெல் ப்ராசஸர் ஆர் AMD ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிக்கான சப்போர்ட் ஹார்ட்வேர் அசிஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் பண்ண முடியுமான்றதை பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த ESXi ப்ராடக்ட் வந்து இட் இஸ் a ஹார்ட்வேர் அசிஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் ப்ராடக்ட் அப்படின்றதால ஸோ இந்த பர்டிகுலர் ஃபீச்சர்ஸ் வந்து இருக்கணும். அண்ட் ஹார்ட்வேர் MMU இருக்கான்றதை செக் பண்ணிக்கங்க. மெமரியை பொறுத்த வரைக்கும் 4GB இருந்தால் போதும் ஜஸ்ட் ஃபார் இன்ஸ்டாலிங் தி ESXi இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு. பட் அகெயின் அதுக்கப்புறம் நீங்கள் அடிஷ்னலாக ஏதாவது வர்ச்சுவல் மெஷின்ஸ் ஆட் பண்ணுறீங்க, இல்லை இஃப் யூ வாண்ட் டு கீப் ஹேவிங் மோர் மெஷின்ஸ் அதுக்கேற்ற மாதிரியான CPU அண்ட் மெமரி ப்ராசஸிங் பவர் வந்து உங்களுக்கு தேவைப்படும். ஸோ ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் 8GBலேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க மினிமம். அண்ட் ஈவன் ESXi ஆப்ரேட்டிங் சிஸ்டம்கே வந்து ஒரு 512 MB வந்து ஓவர் ஹெட் இருக்கும். ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கோங்க. அந்த மெமரி லெவலில் டிஸ்கில் கிடையாது. ஸ்டோரேஜை பொறுத்த வரைக்கும் மினிமம் வந்து ஒரு 8GB இருந்தாலே நீங்கள் இன்ஸ்டால் பண்ணலாம். ரெக்கமெண்டட் வந்து 32GB. ஏன்னா இதில் ஸ்க்ராட்ச் பார்ட்டிஷன், VMs, லாக்ஸ் இதெல்லாம் ஸ்டோர் பண்ணுறதால ஸோ உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ஒரு 32GBலேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். ஜென்ரலாக இப்போ விண்டோஸ் சர்வர், லினக்ஸ் சர்வர் எல்லாமே கூட உங்களுக்கு வந்து ஸ்டாண்டர்ட்ஸ் வந்து 120GBக்கு வந்து கொண்டு போயிட்டாங்க. ஸோ அதனால ESXi ஆப்ரேட்டிங் சிஸ்டம் பொறுத்த வரைக்கும் மல்டிபிள் வர்ச்சுவல் மெஷின்ஸ் இதில் ரன் பண்ண போகிறோம். அப்போ கண்டிப்பாக வந்து ஸ்டோரேஜ் வந்து ஒரு நாமினல் லெவலில் வந்து நம்ம இருக்க வேண்டியது கட்டாயம். மல்டிபிள் ஸ்டோரேஜ் டைப்பில் உங்களால் டிப்ளாய் பண்ண முடியும். SATA டிஸ்க், SAS டிஸ்க், NVMe RAID, USB SD கார்ட்லேயே கூட நம்ம லோட் பண்ணலாம். லாஸ்ட் ஒரு 15-20 இயர்ஸாக ஹிஸ்டாரிக்கலாக பார்த்தீங்க அப்படின்னா சர்வர் என்விரான்மெண்ட்லேயே வந்து SD கார்டு அண்ட் USB ஸ்டிக்கில் தான் நம்ம ESXi வந்து லோட் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் நெட்ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் ஓகே, ஸோ ஹையர் த நம்பர்ஸ் பெட்டர் த ஸ்பீட் அண்ட் த்ரூபுட். ஸோ 1GB இருந்தாலே உங்களுக்கு மினிமல் ப்ரீ ரெக்வசைட்டை வந்து மீட் அவுட் பண்ணிடும். ஸோ இருந்தாலும் ஜென்ரலாக இப்போ VMware பொறுத்த வரைக்கும்
ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு தே ஜென்ரலி ரிலீஸ் இட், ஹெச்சிஎல்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஹார்ட்வேர் கம்பேட்டபிலிட்டி லிஸ்ட்ல வந்து நம்ம யூஸ் பண்ணக்கூடிய நெட்வொர்க் கார்டா இருக்கலாம், இல்ல ஃபர்ம்வேரா இருக்கலாம், ரைட் கண்ட்ரோலர்ஸா இருக்கலாம். இதெல்லாம் சப்போர்ட்டட் பிராண்டா, சப்போர்ட்டட் ஃபர்ம்வேர் வெர்ஷன் யூஸ் பண்றோமா, டிரைவர்ஸ் யூஸ் பண்ணுவான்னு பாருங்க. ஏன்னா இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து உங்களுக்கு சில டைம் பெர்ஃபார்மன்ஸ் இஷ்யூஸ் வரும், கம்பேட்டபிலிட்டி இஷ்யூஸ் வரும். ஸோ நம்ம ப்ரொக்யூர் பண்ணும்போதே என்ன மாடல், என்ன கண்ட்ரோலர், என்ன நெட்வொர்க் கார்டு, என்ன ஸ்டோரேஜ், என்ன மாதிரியான அடாப்டர் எல்லாமே வந்து நம்ம டபுள் செக் பண்ணி தான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. ப்ரொக்யூர்மெண்ட்டுக்கு அப்படி தான் போகும். ஸோ ஈவன் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நிறைய ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர் இந்த மாதிரி டிவைசஸ்ல எல்லாமே கூட நம்மளால லோட் பண்ண முடியுது. ஏன்னா வந்து ஆர்ம் பேஸ்ட் ESXi, ராஸ்பெரி பைலே லோட் பண்றாங்க. ஸ்மார்ட் நிக்ஸ்லேயே வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஸ்பெஷலைஸ்ட் ஹார்ட்வேர் யூட்டிலைஸ் பண்ணி ஆர்ம் பேஸ்ட் ESXiல வந்து லோட் பண்றதுக்கும் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. ஸோ இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க லோக்கலாகவும் இன்ஸ்டால் பண்ணலாம். யூ கேன் இன்ஸ்டால் இட் இன் SD கார்டு ஆர் எக்ஸ்டர்னல் இதுலையுமே நம்ம வந்து லென்லையுமே சாண்ட்லன் அலோகேட் பண்ணி அங்கேயுமே வந்து உங்களை யூஸ் பண்ண முடியும். அண்ட் ஐஸ்கசி அடாப்டர்ஸும் வந்து சப்போர்ட்டட் தான். ஸோ பயாஸை பொறுத்த வரைக்கும் இட் சப்போர்ட்ஸ் லெகசி பயாஸும் சப்போர்ட் பண்ணுவாங்க. பட் ஆல்வேஸ் இப்போ வர ஹார்ட்வேர், இப்போ வர ஈவன் டெஸ்க்டாப்ஸ், லேப்டாப்ஸே வந்து UEFI ஃபர்ம்வேரோட தான் வருது. ஸோ ஐ திங்க் இட்ஸ் பெட்டர் டு கோ வித் தட். அண்ட் பூட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அன் ஆப்ஷனல் திங், பட் இட் இஸ் ரெக்கமெண்டட் செக்யூர் பூட்டை பொறுத்த வரைக்கும். ஸோ அடிஷ்னல் சரௌண்டிங் சர்வீசஸ் கண்டிப்பாக தேவைப்படும். லைக் இன்கேஸ் உங்களுடைய ஆர்கனைசேஷனில் சென்ட்ரலைஸ்ட் கவர்னன்ஸ், சென்ட்ரலைஸ்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்கு அப்படின்னா AD மாதிரியான சர்வீசஸ், DNS, NTP இதெல்லாம் வந்து கண்டிப்பாக தேவைப்படும். சர்வரை பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்டாக வந்து ஸ்டாட்டிக் IP தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் சில டைம் வந்து DHCPயும் வந்து யூட்டிலைஸ் பண்றாங்க. பட் ஜஸ்ட் ஃபார் டெவலப்மெண்ட் டெஸ்டிங் என்விரான்மெண்ட்ல. ப்ரொடக்ஷனை பொறுத்த வரைக்கும் ஸ்டாட்டிக் IP இஸ் ஆல்வேஸ் ரெக்கமெண்டட். ஸோ இதெல்லாம் தான் வந்து ஹை லெவல் ப்ரீ ரெக்வசைட். ஸோ ப்ரௌசரை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு HTML5 சப்போர்ட்டட் ப்ரௌசர் இருந்தாலே போதும். யூ கேன் யூஸ் க்ரோம் ஆர் ஃபயர்ஃபாக்ஸ் ஆர் எனி ப்ரௌசர். ஈவன் விண்டோஸ் நேட்டிவாக வரக்கூடிய எட்ஜ் ப்ரௌசரோ, இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரரோ யூஸ் பண்ணாலும் நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஸோ இன்ஸ்டலேஷனை பொறுத்த வரைக்கும் ப்ரெடி ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட். டேரெக்டாக நீங்கள் வந்து VMware அஃபிஷியல் ப்ராட்காமுடைய அஃபிஷியல் சைட்டில் போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். அண்ட் அதில் வந்து அந்த வர்ச்சுவலைசேஷன் டெக்னாலஜிக்கு தேவையான ஆப்ஷன்ஸ்லாம் எனேபிள் ஆயிருக்கான்னு பார்த்துட்டு யூ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி ஸ்டார்ட் த இன்ஸ்டலேஷன். ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப் என்னென்ன ப்ரொசீஜர்ஸ் இன்வால்வ் அப்படின்றத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் தான். உங்களுக்கு வந்து யூ ஹேவ் டு ஜஸ்ட் செலக்ட் தி கரெக்ட் மீடியம். அந்த எந்த இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறோமோ அந்த ISO ஃபைல் ஆர் வாட் எவர் USBயோ அதை செலக்ட் பண்ணிட்டு டேரெக்டாக F11% நீங்கள் அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். ஸோ அதை கோ த்ரூ பண்ணிட்டு அப்ரூவ் பண்ணிட்டீங்க அப்படின்னா, அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, தென் யூ கேன் கோ வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இன்ஸ்டலேஷன் டிஸ்க் எங்கே இன்ஸ்டால் பண்ண போறீங்க, எந்த டிஸ்க்னு செலக்ட் பண்ணிட்டு அதில் என்ன மாதிரியான சைசிங் பார்ட்டிஷன் வேணும், அண்ட் தென் கீபோர்ட் லேஅவுட் வந்து உங்களுக்கு இங்கிலீஷா இல்லை என்ன லாங்குவேஜ் அப்படின்றத சூஸ் பண்ணிக்கலாம். ரூட் பாஸ்வேர்டு வந்து மினிமம் அந்த காம்ப்ளெக்சிட்டி ரெக்யர்மெண்ட்ஸ் லைக் 7 கேரக்டர்ஸ் ஆர் காம்ப்ளெக்ஸ் கேரக்டர்ஸ் யூஸ் பண்ணி யூ கேன் செட் அ பெட்டர் பாஸ்வேர்ட். ஃபைனலாக வந்து யூ கேன் ஜஸ்ட் கன்ஃபார்ம் த இன்ஸ்டலேஷன், ரிமூவ் பண்ணிட்டு யூ கேன் ஆக்சஸ் த ESXi. ஸோ இது எப்படி பண்ணலாம் அப்படின்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அண்ட் ஐ வில் ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் டவுன்லோட் இட் ஃப்ரம் த VMwareோடைய போர்ட்டலில் போயிட்டு நம்ம டவுன்லோட் பண்ணலாம். இதை நம்ம பூட்டபிள் ISOவா வரல அப்படின்னா நீங்கள் அதை ருஃபூஸோ இல்லை DD யூஸ் பண்ணியோ விண்டோஸ் அண்ட் லினக்ஸ் ஆப்ரேட்டிங் சிஸ்டமில் நீங்கள் அதை பூட்டபிள் மீடியாவாக கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அண்ட் தென் யூ கேன் ஜஸ்ட் ஸ்டார்ட் வித் இன்ஸ்டலேஷன். ஸோ இதை ஜென்ரலாக டவுன்லோட் பண்ணீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 615 MB அப்ராக்சிமேட் அந்த சைஸில் வரும். ஸோ இப்போ கரண்ட்டாக நான் VMwareோடைய VMvisor 8 அப்டேட் 3 தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 618 MB இருக்கு. இதை எங்கே போய் டவுன்லோட் பண்ணேன் அப்படின்னா, இப்போ ப்ராட்காமுடைய சைட்டில் போயிட்டு ப்ராட்காமில் வந்து உங்களுக்கு ப்ராடக்ட்ஸ் லிஸ்டிங் இருக்கும். ஸோ ப்ராடக்ட்ஸில் போனீங்க அப்படின்னா அங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணி டவுன்லோட் பண்ணலாம். இல்லை மை டவுன்லோட்ஸில் போனோம் அப்படின்னா இது வந்து இந்த VMware vSphere ஹைப்பர்வைசர் அப்படின்ற லிஸ்டிங் இருக்கும். ஸோ அதில் வந்து என்ன லேட்டஸ்ட் இமேஜோ அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சில டைம் வந்து ஆல்ரெடி உங்களுடைய கிளஸ்டரில் வந்து வேறு அப்டேட் வெர்ஷன் இருக்குது, இல்லை வேறு வெர்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னா அந்த வெர்ஷனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ஓல்டு ஹைப்பர்வைசர்ஸை உங்களால் டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ண முடியும். ஸோ டேரெக்டாக இப்போ தான் நான் டவுன்லோட் பண்ணேன். அண்ட் இதுதான் இப்போ 615 MB வந்து சைஸில் இருக்குது, 18 MB சைஸில். ஸோ ஐ கேன் ஜஸ்ட் டைரக்ட்லி கோ அண்ட் ஸ்டார்ட் த இன்ஸ்டலேஷன். இது வந்து இப்போ நான் உங்களுக்கு VMware ஒர்க் ஸ்டேஷனில் டெப்ளாய் பண்ணி காமிக்க போகிறேன். லாஸ்ட் செஷனில் வந்து நம்ம சர்வர் ஹார்ட்வேர்லேயே HP ஹார்ட்வேரில் நம்ம அதை இன்ஸ்டால் பண்ணி பார்த்துருந்தோம். ஸோ இது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் தான். டேரெக்டாக போயிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிரியேட் அ நியூ வர்ச்சுவல் மெஷின். ஸோ டிப்பிக்கல் ஆப்ஷனே போங்க. எங்கே டவுன்லோட் பண்ணியிருக்கீங்களோ அந்த டவுன்லோட் பண்ண லொக்கேஷன்ஸில் போயிட்டு நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ டெஸ்க்டாப்பில் தான் நான் டவுன்லோட் பண்ணியிருக்கேன். VMware ESXi வந்து டிடெக்ட் ஆயிருக்கு. தட் இஸ் கரெக்ட். அண்ட் இதுக்கு ஒரு நேம் கொடுக்கணும் கொடுத்துக்கலாம். ஸோ ESXi
சர்வர் வெர்ஷன் 8 சர்வர் 2 அப்படின்ற மாதிரி கொடுத்துக்கிறேன். அண்ட் இது நீங்கள் எந்த லொக்கேஷனில் ஸ்பேஸ் இருக்கோ அந்த லொக்கேஷனில் செலக்ட் பண்ணிக்கங்க. ஸோ மினிமம் வந்து ஒரு 8 GB இருந்தாலே போதும்னு சொன்னேன். நான் இப்போதைக்கு வந்து ஐ வில் ஜஸ்ட் கோ வித் 20 GB சைஸ் கொடுத்து நான் கிரியேட் பண்ணுறேன். இது சிங்கிள் VMDKவாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணலாம், இல்லை மல்டிபிள் ஃபைல்ஸாகவும் நம்ம ஸ்டோர் பண்ணிக்கலாம். அண்ட் இவங்க வந்து மினிமம் ரெக்கமெண்டட் சைஸ் வந்து பேஸ்ட் ஆன் த ப்ரொடக்ஷன் லேண்ட்ஸ்கேப் அவங்க அந்த சைஸிங்லாம் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறாங்க. பட் ஐ திங்க் நம்ம லேபை பொறுத்த வரைக்கும் 8 GB மினிமம் இருந்தாலே போதும். அண்ட் இன்கேஸ் ஸ்க்ராச்சோ இல்லை அதிகமான அடிஷ்னல் ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்குது அப்படின்னா தென் யூ கேன் கோ வித் அட்லீஸ்ட் 32 GB ஆர் 64 GB கொடுத்து நம்ம டிஸ்க் சைஸை வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இதை கஸ்டமைசேஷன் பண்ணால் கஸ்டமைசேஷன் பண்ணிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மெமரி இன்க்ரீஸ் பண்ணணும், CPU ப்ராசஸஸ் இன்க்ரீஸ் பண்ணணும், இல்லை இந்த இடத்துல சில டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்டெல் விடி இந்த AMD ஃபீச்சர்ஸ் வந்து எனேபிள் ஆகாமல் இருக்கும். ஸோ அதை நீங்கள் வந்து கிராஸ் செக் பண்ணிக்கங்க. இன்கேஸ் வந்து உங்களுக்கு நெட்ஒர்க் வெளியிலேருந்து இந்த பர்டிகுலர் சிஸ்டம் நான் ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் பிரிட்ஜ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் உங்களுடைய லோக்கல் மெஷின்ல இருந்து கூட ஆக்சஸ் பண்ணலாம், இல்லை அந்த ஐபி வந்து நெட்ஒர்க்ல இருந்து கூட நீங்கள் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஆப்ஷன் சூஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் கம்பேட்டபிலிட்டி யூஎஸ்பியோடைய லேட்டஸ்ட் வெர்ஷன் போனாலும் போகலாம், இல்லை பேக்வர்ட் கம்பேட்டபிலிட்டி வேணும் அப்படின்னா நீங்கள் ஓல்டு தம் டிரைவ் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை யூஎஸ்பி டிரைவ் யூஸ் பண்ணுறீங்கன்னா பழசி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். ஸோ pretty much இதுதான். இந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நீங்கள் சூஸ் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் டிரெக்ட்லி கோ அண்ட் ஃபினிஷ் இட். அண்ட் இது ஆட்டோமேட்டிக்காக வந்து பவர் ஆன் ஆக ஆரம்பிக்கும். அண்ட் அதில் வந்து நீங்கள் திஸ் யூ கேன் கிளிக் ஆன் திஸ். ஸோ இந்த இடத்துல இந்த மாதிரி வார்னிங் வருது அப்படின்னா நீங்கள் இந்த நெஸ்டட் VMs எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் லேட்டராக கூட போயிட்டு நீங்கள் அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் ஸ்டார்ட் ஆகுது அண்ட் இட் வில் டேக் ஃபியூ couple of minutes to start the loader. அந்த லோடிங் முடிஞ்சதுக்கப்புறம் தென் அந்த உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப் ஆப்ஷன்ஸ் வரும். நீங்கள் அதை வந்து கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் ஐ ஃபினிஷ்ட் இன்ஸ்டாலிங் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். ஸோ இன்கேஸ் இதில் நீங்கள் நெஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷனை போய் செட்டிங்ஸில் நீங்கள் எனேபிள் பண்ணிக்கங்க. உங்களுக்கு என்ன ப்ராசஸர் யூஸ் பண்ணுறீங்களோ, இன்டெல்னா விடி, AMDனா வி ஆப்ஷனை யூஸ் பண்ணி AMD வி ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் நெஸ்டட் வர்ச்சுவலைசேஷன் வந்து ப்ராக்டிஸ் பண்ணலாம். ஓகே, ஸோ இது இப்போ லோட் ஆகட்டும். இட் வில் டேக் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். ஸோ இதுதான் நம்ம இந்த ஸ்லைடில் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம டவுன்லோட் பண்ணிட்டோம் அண்ட் அதை இன்ஸ்டலேஷன் மீடியாவிலேருந்து இப்போ பூட் பண்ணியிருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே நமக்கு வந்து இன்ஸ்டாலர் லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த இன்ஸ்டாலர் லோட் ஆனதுக்கப்புறம் நமக்கு லைசன்ஸ் அக்ரிமெண்ட் வரும். அந்த லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை படிச்சுட்டு யூ கேன் ப்ரெஸ் F11 அண்ட் தென் நீங்கள் எந்த இடத்துல இன்ஸ்டால் பண்ண போறீங்க அண்ட் அதோடைய பார்ட்டிஷன் சைஸ் என்ன அப்படின்றதெல்லாம் சூஸ் பண்ணிட்டு தென் கீபோர்ட் லே அவுட் சூஸ் பண்ணுவோம். ஸோ இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இப்போ வரப்போகுது. லெட்ஸ் சி. ஸோ இப்போ இந்த இடத்துல வந்து நமக்கு லோட் ஆகுது VMwareோட ESXi வெர்ஷன் 8 அப்டேட் 3 அண்ட் இதோடைய VM கர்னல் பில் நம்பர் இங்கே பார்க்க முடியுது. அண்ட் இதோடைய நம்ம என்ன CPU மெமரி கொடுத்துருக்கோம் அப்படின்றது இங்கே லிஸ்ட் டவுன் பண்ணியிருக்காங்க. ஸோ இப்போ இந்த பூட்டிங்க்கு தேவையான விஷயங்கள்லாம் இப்போ வந்து அன்கம்ப்ரஸ் ஆகும். அந்த ISO ஃபைல்ல இருந்து உங்களுக்கு லோட் ஆகும். ஸோ இட் வில் டேக் கப்புள் ஆஃப் மினிட்ஸ். இதுக்கு தேவையான டிரைவர்ஸ், தேவையான அந்த இப்போ நம்ம ஆக்சஸ் பண்ணும்போதே வந்து HTTPSல தான் ஆக்சஸ் பண்ணுவோம். செக்யூர் SSL யூஸ் பண்ணி தான். ஸோ அதுக்கான சர்டிஃபிகேட்ஸ் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இதிலே வந்து ப்ரீ ஆட்டோமேட்டடாக வந்து அவங்க ஜென்ரேட் பண்ணி எனேபிள் பண்ணுவாங்க. ஸோ தேவையான டிரைவர்ஸ் எல்லாமே வந்து இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு, ஆக்டிவேட் ஆகிட்டு இருக்கு. லெட்ஸ் கிவ் அ மினிட். ஸோ இது எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அந்த எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட் ஸ்க்ரீன் வரும். ஸோ மல்டிபிள் டைம்ஸ் நான் அதை இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறேன், அதை கோ த்ரூ பண்ணியிருக்கேன். நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ தட் லைசன்ஸ் அக்ரிமெண்ட், என்ன மாதிரியான யூசேஜ் பர்பஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அது முடிச்சதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ப்ரெஸ் F11 ப்ரெஸ் பண்ணிவிட்டு யூ கேன் மூவ் ஆன் வித் த நெக்ஸ்ட் ஸ்டெப்ஸ். ஸோ சர்வீசஸ், தேவையான சர்வீசஸ்லாம் இங்கே லோட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இது லோட் ஆகட்டும் அண்ட் we will continue. Let's wait. ஓகே, இன்ஸ்டலேஷன் லோட் ஆனதுக்கப்புறம் கம்பேட்டபிலிட்டி கைடெல்லாம் செக் பண்ணிவிட்டு வேலிடேட் பண்ணிவிட்டு நம்ம சிஸ்டம்க்கு VMware கம்பேட்டபிலிட்டி கைட், இதான் லிங்க் ஆக்சுவலாக www.vmware.com ரிசோர்ஸஸ் கம்பேட்டபிலிட்டியில் போயிட்டு செக் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் கண்டினியூ என்டர் கொடுத்துடலாம். லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை வந்து ரீட் த்ரூ பண்ணுங்கள் அண்ட் தென் ரீட் த்ரூ பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ப்ரெஸ் F11. ஸோ இப்போ நம்மளுடைய சிஸ்டமில் என்ன மாதிரியான டிவைசஸ் இருக்குது அண்ட் எங்கே இன்ஸ்டால் பண்ணலாம் அப்படின்றத வேலிடேட் பண்ணிவிட்டு நமக்கு என்னென்ன பார்ட்டிஷன் இருக்குன்னு காமிப்பாங்க. சரி, நம்ம 20 GB வந்து பார்ட்டிஷன், நம்ம வந்து 20 GB வந்து நம்ம கெப்பாசிட்டி ப்ரொவிஷன் பண்ணியிருந்தோம். ஸோ அதுதான் இங்கே லிஸ்ட் ஆகுது.
அதை நம்ம சூஸ் பண்ணிட்டு we can get into it. ஸோ சில டீடைல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா you can just look into it. லைக் ஃபார் எக்ஸாம்பிள் F1 கொடுத்தீங்க அப்படின்னா இது என்ன மாதிரியான டிஸ்க், என்ன கேட்டகரி எல்லாம் வந்து இதில் காமிப்பாங்க. ஸோ F11 ப்ரெஸ் பண்ணலாம். அண்ட் இது வந்து என்ன மாதிரியான மாடல், டிஸ்க் டைப் என்ன, இன்டர்ஃபேஸ் டைப் என்ன, லென் ஐடி, டார்கெட், கெப்பாசிட்டி, பாத் எல்லாமே இங்கே உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகுது. இது எஸ்எஸ்டியாக இருந்தால் உங்களுக்கு இது எஸ்எஸ்டின்றது காமிச்சிருப்பாங்க. ஓகே, அண்ட் தென் F5 கொடுத்து நீங்கள் ஏதாவது ரீஸ்கேன் பண்ணணும் இல்லை ரீஅட்டாச் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா நீங்கள் இதை F5 ப்ரெஸ் பண்ணியிருந்திருக்கலாம். இல்லை டேரெக்டாக நீங்கள் இதில் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்க அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் என்டர் இட். ஸோ கீபோர்ட் லே அவுட் வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கங்க, இந்த ஆக்சுவல் லே அவுட். அண்ட் தென் ரூட் பாஸ்வேர்ட். ஸோ ரூட் பாஸ்வேர்ட் வந்து உங்களுக்கு மினிமம் 7 கேரக்டர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் வேணும். நீங்கள் யூ கேன் ஜஸ்ட் கிவ் வாட் எவர் பெட்டர் காம்ப்ளெக்ஸ் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டு யூ கேன் ஜஸ்ட் என்டர். ஸோ F9 ப்ரெஸ் பண்ணி நீங்கள் எப்போ வேணால் பேக் போகலாம். ஓகே, அண்ட் ஸோ இந்த ஃபீச்சர் வந்து நீங்கள் பயாஸில் எனேபிள் பண்ணுங்கள். இன்கேஸ் எனேபிள் பண்ணல அப்படின்னா சம்டைம்ஸ் இந்த வார்னிங் வரும். அண்ட் அது லேட்டராக கூட நீங்கள் போயிட்டு எனேபிள் பண்ணிக்கலாம். பட் ஃபிசிக்கல் ஹார்ட்வேரில் பண்ணும்போது நீங்கள் பயாஸில் போயிட்டு கண்டிப்பாக பிஃபோர் இன்ஸ்டலேஷன் அது நீங்கள் ஏஎம்டியாக இருந்தால் ஏஎம்டிவி, இன்டெல்லாக இருந்தால் விடி டெக்னாலஜியை வந்து கண்டிப்பாக எனேபிள் பண்ணியிருக்கணும். ஸோ இதில் நீங்கள் அந்த கோ த்ரூ பண்ணிவிட்டு இந்த பார்ட்டிஷன் வந்து ரீபார்ட்டிஷன் பண்ணலாமா என்னன்றதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு யூ கேன் ஜஸ்ட் ப்ரெஸ் F11 கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிஸ்க் பார்ட்டிஷன் முடிஞ்சிட்டு தென் அதுலேருந்து தேவையான ஃபைல்ஸ்லாம் கேட்ச் பண்ணி லோட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க இன்ஸ்டலேஷனை. ஸோ இந்த இன்ஸ்டலேஷன் வந்து இட் வில் டேக் 2 or 3 minutes. ஸோ உங்களுடைய சிஸ்டமோடைய கெப்பாசிட்டி அண்ட் ப்ராசஸிங் பவரை பேஸ் பண்ணி எவ்வளோ குயிக்காக இன்ஸ்டால் ஆகுமோ இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ லெட் இட் கம்ப்ளீட் த இன்ஸ்டலேஷன். ஸோ இன்ஸ்டலேஷன் முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து எப்படி இதை கான்ஃபிகர் பண்ணுவோன்றது வந்து டீட்டெயில்டாக வந்து அடுத்த செஷனில் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அண்ட் அப்கிரேடும் வந்து பார்த்தீங்கன்னா we can understand in the next session. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த F11 அண்ட் F1, F2, F3ல என்னென்ன ஆப்ஷன்ஸ் வரும்ன்றதை நம்மளால் பார்க்க முடியும். ஸோ லெட் திஸ் கம்ப்ளீட். மீன்வைல் ஸோ இப்போ ESXi பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம எண்ட் யூசர் லைசன்ஸ் அக்ரிமெண்ட்டை படிச்சுட்டு எந்த ஹார்ட் டிஸ்க் என்னன்றது இன்ஸ்டலேஷன் செலெக்ஷன் பண்ணிவிட்டு அண்ட் தென் கீபோர்ட் லே அவுட் சூஸ் பண்ணியிருந்தோம். இப்போ ரூட் பாஸ்வேர்ட் கொடுத்துட்டோம். இப்போ F11 கொடுத்து இன்ஸ்டலேஷனை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ இன்ஸ்டாலர் வந்து இப்போ ஃபைல்ஸை கேட்ச் பண்ணி காப்பி பண்ணிட்டு இருக்கு. அண்ட் இது காப்பி பண்ணி முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டலேஷன் மீடியாவை ரிமூவ் பண்ணிட்டு ரீபூட் பண்ணிக்கலாம். ரீபூட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இந்த டைரக்ட் கன்சோல் யூசர் இன்டர்ஃபேஸ்னு சொல்லுவாங்க, DCUI. அந்த F2 ப்ரெஸ் பண்ணீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரீனை வந்து நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். அண்ட் தென் இதில் நீங்கள் ஐபி அட்ரஸ் கான்ஃபிகர் பண்ணுறது, நேம் கான்ஃபிகர் பண்ணுறது, DNS செட்டிங்ஸ்லாம் வந்து கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ அந்த ஆப்ஷன்ஸ் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நெட்வொர்க் கனெக்டிவிட்டிலாம் அங்கே செக் பண்ண முடியும். ஸோ இது வந்து நம்மளுடைய பிளேலிஸ்ட்டில் வந்து கம்ப்ளீட் செட் ஆஃப் கண்டென்ட்ஸ் வந்து நம்ம ஆட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யூ கேன் ஜஸ்ட் கோ த்ரூ இட். ஏதாவது கொஸ்டின்ஸ் ஆர் கிளாரிஃபிகேஷன் இருந்தது அப்படின்னா யூ கேன் ரீச் அவுட் டு மீ வயா வாட்ஸ்அப் ஆர் இந்த இமெயில் ஐடிக்கு நீங்கள் அனுப்பினாலும் ஐ வில் பி ஏபிள் டு ரெஸ்பாண்ட் பேக். ஸோ இன்ஸ்டலேஷன் வந்து இப்போ கம்ப்ளீட் ஆயிடுச்சு. ஸோ நீங்கள் அந்த மீடியாவை வந்து எஜெக்ட் பண்ணிடுங்க. எஜெக்ட் பண்ணிட்டு யூ கேன் ஜஸ்ட் கிவ் அன் என்டர். ஆட்டோமேட்டிக்காக இந்த இன்ஸ்டலேஷன் கம்ப்ளீட் ஆனதால ரீபூட் ஆகும் சிஸ்டம். ஃபர்ஸ்ட் டைம் ஷட் டவுன் ஆகிட்டு அடுத்தது ரீபூட் ஆகிட்டு இருக்கு. இது வந்து இட் வில் டேக் அ ஷார்ட் டைம். ஓகே, ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் வந்து இட் வில் கெட் லோடட். ஓகே, ஸோ சிஸ்டம் ரீபூட் ஆகுது அண்ட் இப்போ வந்து டைரெக்டாக வந்து நமக்கு லோட் ஆக ஆரம்பிக்குது. ஸோ இன்கேஸ் நீங்கள் அந்த பர்டிகுலர் ஐஎஸ்ஓலேருந்து மறுபடியும் லோட் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஆல்சோ டூ இட். ஸோ இதில் என்னென்ன ஆப்ஷன்ஸ் பண்ண முடியும், எப்படி நம்ம இந்த பாஸ்வேர்டை வந்து ரெக்கவர் பண்ணலாம், இந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 அடுத்தடுத்த செஷனில் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ இது ஃபர்ஸ்ட் டைம் இது பூட் ஆகிட்டு இருக்கு. ஸோ டீட்டெயில்ஸ்லாம் நம்மளால் பார்க்க முடியுது. என்ன கர்னல் வெர்ஷன், என்ன மாதிரியான ஹார்ட்வேர் கான்ஃபிகரேஷன்றது இங்கே காமிக்கிறாங்க. ஸோ ஈவன் இது லோட் ஆகி முடிஞ்சதுக்கு அப்புறமும் வந்து சில எக்ஸ்ட்ரா ஆப்ஷன்ஸ்லாம் உங்களால் பார்க்க முடியும். ஸோ F1, F2, F11 அண்ட் தென் ஈவன் இதில் வரக்கூடிய மெசேஜஸ், இதில் என்ன எரர்ஸ் நடந்தது அப்படின்றத நீங்கள் வந்து பேக் ட்ராக் பண்ண முடியும். ஸோ அதை எப்படி பண்ணலான்றதை குயிக்காக நான் காமிச்சிடுறேன். அண்ட் அடுத்த இதில் வந்து நம்ம எப்படி எண்ட் டு எண்ட் 1 by 1 வந்து கான்ஃபிகரேஷன்ஸ் பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போம். அண்ட் ஓல்டர் வெர்ஷன்லேருந்து லேட்டஸ்ட் வெர்ஷனுக்கு எப்படி அப்கிரேட் பண்ணலான்றதையும் நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இதுதான் வந்து இப்போ VMware ESXiக்கு தேவையான ஹார்ட்வேர் ரெக்யர்மெண்ட் அண்ட் சாஃப்ட்வேர் ரெக்யர்மெண்ட் எப்படி இன்ஸ்டால் பண்ணணுன்றது ஸ்டெப் பை ஸ்டெப் இப்போ ப்ராக்டிக்கலாக பார்த்தாச்சு. ஸோ இது கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து ESXiயோடைய வெப் யூசர் இன்டர்ஃபேஸை வந்து நீங்கள் HTTPS வழியாகவே நீங்கள் ஆக்சஸ் பண்ணலாம். ஸோ அதில் ஐபி அட்ரஸ் என்ன, அது லிங்க் எப்படின்றது வந்து அவங்க உங்களுக்கு இந்த இன்ஸ்டலேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் உங்களால் பார்க்க முடியும். இந்த இடத்துல உங்களுக்கு லிஸ்ட் டவுன் ஆகும். ஸோ அதை பேஸ் பண்ணி நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ சர்வீசஸ்லாம் ஆல்மோஸ்ட் எல்லாம் தேவையான சர்வீசஸ்லாம் இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு இருக்கு, ஸ்டார்ட் ஆகி முடிய போகுது.
ஸோ ஸ்டார்ட் ஆனதுக்கப்புறம் யூ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் ஸ்டார்ட் ஆக்சஸிங் த டிஃப்ரெண்ட் மெனு ஆப்ஷன்ஸ். ஸோ கொஸ்டின் இருந்ததுன்னா என்னுடைய இதில் நம்ம சேட்டில் கேளுங்க, ஆர் எல்ஸ் யூ கேன் ஆல்சோ ஆஸ்க் இட் இன் த கமெண்ட் செக்ஷன். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து உங்களுக்கு லிங்க் வந்துருச்சு. ஸோ HTTPS இந்த IP அட்ரஸ் IP வெர்ஷன் 4னா இது யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை IP வெர்ஷன் 6னா இது கூட யூஸ் பண்ணிக்கலாம்.